சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எனக்கான சந்தோஷம் எப்பொழுது வரும்? நேரத்தை சொல்லுங்கள். கெட்ட நேரம் வந்தால் மட்டும் எல்லாம் நடக்கிறது அல்லவா? எனக்கு நல்ல நேரமே வராதா? வாழ்க்கையில் நல்லது நடக்காதா? இப்படி கேட்கிறாய். எல்லாருக்கும் நல்லது, எல்லாருக்கும் கெட்டது என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறீர்கள். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எப்பொழுதும் எந்நாளும் கெட்டது மட்டுமே நடக்கிறது? பிடித்தவர்கள் என்னை விட்டு போகிறார்கள். எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கவில்லை. இப்படியே யோசிக்கிறாய். ஒன்று சொல்கிறேன், நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. உனக்கென்ன தேவையோ அதை கேள். மற்றவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு சாய் செய்கிறார், மற்றவர்களுக்கு மட்டும்தான் தெய்வம் என்ற அந்த மற்றவர்களை பற்றி பேசவும் வேண்டாம், யோசிக்கவும் வேண்டாம். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் கெட்டு போகிறது தெரியுமா? அவன் அவனை பார்க்கும் பொழுதுதான். அவனுக்கு நடக்கிறது எனக்கு நடக்கவில்லை என்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாதி நிம்மதி அந்த நொடியே அவனை விட்டு போகிறது. ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமே யோசித்து கொண்டு அதில் எப்படி முன்னேறலாம், நம் வாழ்க்கையில் எதை செய்தால் நம் வாழ்க்கை முன்னேறும் என்று யோசித்தால் நிச்சயமாக நீ பார்த்தாய் ஒருவனை, அவனை விட மேலே செல்லலாம். ஆனால் அவனுக்கு கிடைத்து விட்டது, அவன் எல்லாவற்றையும் செய்கிறான். இப்படியே யோசித்து கொண்டு இருந்தால் உன்னால் எக்காலமும் எதுவும் செய்ய முடியாது. வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் அடுத்தவர் என்ன செய்கிறானோ அதை பார்த்து நாம் செய்யக்கூடாது. தங்கமே, உன்னுடைய கவலை எனக்கு புரியும், எனக்கு நன்றாக புரியும். நானும் நன்றாகத்தானே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறாய். நிச்சயமாக நீ நன்றாக இருப்பாய். யார் சொன்னா நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று? வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய். உனக்கான தேதியை நான் குறித்து வைத்துவிட்டேன். இதற்கு பிறகு எதுவும் சொல்வதற்கு அல்ல, எல்லாம் செயல்தான். உன்னை தேடி நிச்சயமாக நீ காத்து கொண்டு இருந்த சந்தோஷம் உனக்கு வரும். பல பேருக்கு உதாரணமாக வாழ்வாய். பல பேர் இப்பொழுது உன்னை கேவலமாக, இவள் வாழ்வது போல் வாழவே கூடாது, நன்றாக இருந்தாய், ஆனால் இப்பொழுது எதுவுமே இல்லாமல் தனி மரமாக நின்று கொண்டு இருக்கிறாய் என்று பேசுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்களுக்காக அல்ல, உனக்காக உன் வாழ்க்கையை நான் முன்னுக்கு கொண்டு வருவேன். பல பேர் என்ன, நான் சொல்கிறேன் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்து சந்தோஷத்தையும் விட பல மடங்கு உனக்கான தேவைகள் நிறைவேற்றி தரப்படும். இந்த சாயான நான் ஒரு முறை சொன்னால் அதை செய்து முடித்துதான் அடங்குவேன். உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், அது படிப்படியாக உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் ஒரு பொழுதும் என்னை வெறுத்து மட்டும் விடாதே. ஏனென்றால் என்னால் அதை மட்டும் தாங்க மட்டும் முடியாது. ஒரு பிள்ளை ஒரு தந்தையை வெறுத்தால் தந்தைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், உனக்கும் புரியும் அல்லவா? அதனால்தான் சொல்கிறேன், என்னை வெறுத்து விடாதே. உனக்கானது தேவையை கேட்டு பெற்றுக்கொள். சீக்கிரமாக நீ கேட்டது அனைத்துமே உனக்கு கிடைத்து நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். என்னுடைய தங்கம் நீ, உனக்கு எல்லாமே தங்கம் போல மினுமினுப்பாக எல்லாமே கிடைக்கும். என்னுடைய உலகம் நீ, உன்னை நான் எப்பொழுதும் என்னுடைய கண்ணுக்குள் வைத்து பார்த்து உன்னை காவல் காத்து கொண்டே இருப்பேன். தைரியமாக மட்டும் இரு, உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும். ஓம் சாய்ராம்.